காஃபி நல்லா இருக்குல்லம்மா? ஃபில்டர் காஃபின்னு நினைக்கிறேன். யோ இது ப்ரூயா? தேவையில்லாத வேலைய பார்த்து அமுல் பேபிய பிரச்சனையில மாட்டி விட்டு நீங்க 2 பேரும் இங்க உட்காந்து காப்பிய பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? இப்ப பாருங்க காப்பிய போறையற அண்ணாத்தா. அவ ஏதாவது வம்பளுக்கு தான் வருவா. நீ பேசாம காஃபி குடி. கண்டு இல்லைன்னா நான் விட்டுருவேனா? வரேன். என்னத்த அந்த குபேர மாமா செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சா? என்னாச்சு? சரி சரி, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அண்ணியாண்ட கேட்டுக்கிறேன். யானி செட்டில் பண்ணிட்டீங்களா இல்லையா? நான் அப்படின்னா கேட்டேன்னு நீங்க 2 பேரும் இப்படி முடியறீங்க. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறீங்க? ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா? பேப்பர்ல நியூஸ் எதுவும் போட்டாங்களாமா? உன்கிட்ட யார் சொன்னா? அத சொல்லு. நான் இப்படி கேக்குறீங்க? குபேர மாமாக்கு காசு கொடுக்க தானே வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சீங்க. அந்த பந்தா அவராண்ட கொண்டு போய் குத்தீங்களான்னு தான் கேக்குறேன். நல்ல வேளை அந்த 16 கோடி மீட்டர் தெரியல, வெறும் 1 கோடி மீட்டர் தான் சொல்றான். சமாளிப்போம். எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ அது அவ்வளவுதானா? இல்ல பணம் இன்னும் கொடு வேண்டியது இருக்குதா இல்ல அவ்வளவுதானான்னு கேட்டேன். அவ்வளவுதான். ஓ, அப்போ பணத்தை கொண்டு போய் குத்தி எம்டி ஆயிட்டீங்க. என்னது எம்டி ஆயிட்டமா? நான் எம்டின்னு சொன்னேன். உங்க காதுல எம்டின்னு கேட்டுச்சா? எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு காதுல ஏதாவது கார் சர்வீஸ் வந்திருக்கு, நீ எப்போ வர? என்னது போலீஸ் வந்துச்சா? எதுக்கு? ஐயோ சத்யா, போலீஸ்லாம் இல்ல, சர்வீஸ்க்கு கார் வந்திருக்குன்னு சொன்னா. அப்படியா? என்னாண்ட ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லவே இல்ல. இரு வச்சு. சத்யா, இப்பதான் காரே வந்துச்சு. என்னாண்ட மறையலான்னு நினைச்சிட்டாங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படா மறைய முடியும்? இப்ப தெரிஞ்சுல 2 பேரும் என்னாண்ட வசமா மாட்டினாங்க. நான் வேணான்னு சொல்ல கேட்காம திமிரு பண்ணிட்டு இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிது. போச்சு கனிமா, சத்யாவுக்கு யாரும் போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க. வாய மூடியா? சத்யா, நீ என்னமா பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சொல்லிட்டல, போன வை. இந்த 2 பேரையும் பிரிச்சு மேஞ்சிட்டு வரேன். அந்த 2 நம்ம தானம்மா? ஏன் அப்படி பாக்குற? விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு செம்ம கோமா இருக்குது. தெரியாததை செய்யாதன்னு சொன்னா கேட்டு நிறுவனம். கொழுப்பெத்து போய் செஞ்சதுனால இப்ப பாரு எவ்வளவு பிரச்சனை. இல்ல இந்த பிரச்சனைய என்னாண்ட இருந்து மறையணும்னு நினைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா?
இதெல்லாம் மன்னிற தப்பே கிடையாது, தண்டிச்சே ஆகணும். என்னம்மா செய்ய போற? சாவடி அடி. அப்புறம் என்ன அண்ணாத்த, இந்த மாக்கானும் பணமாண்டியும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிடுறானுங்க தெரியுமா? அப்பா, அப்ப அந்த 2 பேர் நாம இல்ல. போலீஸ் வண்டி ரிப்பேராம், அர்ஜென்ட்னு சொல்லிடுறாங்க. இவனுங்களும் சரி பண்ணி குத்துக்கிறானுங்க. வேலை பார்த்தது காசே கொடுக்காம போய்கிறாங்களா? தெனாண்ட சொல்லிடணுமா வேணாமா? ஆமாமா. இருங்க, முதல்ல போய் அவங்க 2 பேரையும் கவனிச்சுட்டு அந்த போலீஸ்காரன் தோலையும் உரிச்சிட்டு வா. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. அது ஒண்ணும் இல்ல அண்ணாத்த, மெசேஜ் டர்ன். நீங்க எதுவும் கவலைப்பண்ணிராதீங்க. அவ சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாலும் ரிங் டோனும் மெசேஜ் டோனும் நம்மள சம்பந்தப்படுத்தியே இருக்கேம்மா. உட்காரு. என்னம்மா, போலீஸ்காரன் தோலை உரிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா? ஆனா எனக்கு என்னவோ அவ நம்மள திட்டிட்டு போற மாதிரியே தெரியுதுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயத்துல எதையாவது உளராத. செய்யறதையும் செஞ்சுட்டு 2 ஏழ்றைங்களும் தென்னாவிட்ட உட்காந்துட்டு இருக்கிறத பாரு. மாப்ள, ஒரு நிமிஷம். என்னையா? சொல்லுங்க. சீக்கிரமா அந்த பணத்தை ரெடி பண்ணி பிரச்சனையை முடிச்சு விடுங்க. ரொம்ப பிரஷரா இருக்கா இல்லையா? மாமா, பணத்தை ரெடி பண்ற எனக்கு தான் பிரஷர் இருக்கணும். நீங்க சும்மா வீட்டுல உட்காந்து ஓசி சோறு தானே தின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு பிரஷர் ஆகுது? இல்ல, ஓ வைஃப் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசி எங்களை வெறுப்பேத்துது. எங்களுக்கும் அவமானமா இருக்கும் இல்லையா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 2 நாளைக்குள்ள ஒரு 16 கோடியை ரெடி பண்ணி பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க. அக்கா, எனக்கு இப்ப செம்ம கோவம் வருது. இந்த ஆள் அடிக்கணும் போல தோணுது. இந்த ஆள் அடிக்க முடியாத கோவத்துல உன்னை அடிச்சிட போறேன். ஒழுங்கு மரியாதை இவர் கூப்பிட்டு உள்ள போ. யோ, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? எந்திரிக்கா, எந்திரி. வா, வந்து தொலை, வா. இவனெல்லாம் யோ, அவதான் என்ன வெறுப்பேத்திட்டு போறானா? இவன்கிட்டயும் ஏயா என்ன திட்டு வாங்க வைக்கிற? எதுக்குமா உன் தம்பி கோவப்படுறான்? எனக்கு அது புரியவே இல்லை. பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி 2-3 நாள் ஆச்சு. அத கேட்டா கொஞ்சம் கூட பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் உன் தம்பி தானே பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போறான். அது அவன் கடமை இல்லையா? அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? யோ மட சாம்பிராணி, நீ முட்டாள்தனமா படிக்காம கையெழுத்து போட்டதுக்கு இப்ப அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் இந்த பணத்தை குடுக்கறன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இன்னொரு வாட்டி இப்படி பேசி வீட்ல உள்ளவங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாய மூடிட்டு அமைதியாயிரு. தள்ளு. வாக்கிங் மட்டும் பண்ணா பத்தாதுடி. ஆமாடி, டயட்டும் பண்ணணும். அப்படிதான் நான் உடம்பு குறைச்சேன். ஆளை மூஞ்சி பாரு. என்ன மன்மதன் மாதிரி இருக்கடா. நயன்தாரா, டைம் ஆச்சு.
வலது கால் எடுத்து வச்சு உன்னை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பூந்து விளையாடு. டேய் கதிரே, செம்மையா இருக்கிறடா. உண்மைய சொல்லணும்னா நீ பொண்ணாதான் பிறந்திருக்கணும் போல. தப்பி தவறி ஆம்பளையா பிறன்ட்ட. கெட்டப்பு வேற லெவல்ல இருக்குது. நல்லா இருக்காக்கா? சாரி சாரி சாரி. ஐயோ பரவாயில்ல போட்டுக்கங்க. எனக்கு கூச்சமா இருக்குடா. என்னடா பொம்பளை வேஷம் போட்டதும் கூச்சம் தானா வருதோ? சும்மா இருக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா நீ வேற லெவல்ல இருக்கியடி செல்லம். அக்கா, இந்த மொரட்டு சிங்கிள் தொலை தாங்க முடியல. முதல்ல இவனை விரட்டுங்கக்கா. குழுவுதா சும்மா இருக்க மாட்டா. சிஸ்டர், இந்த மொரட்டு சிங்கிள் ஃபேமிலி மேனா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி? இப்படிதான். ஐயோ லூசு பயலே. சோ இவனுங்க வச்சின்னு முடியல. டேய் உள்ள குபேரா இருடா, நீ போ முதல்ல போ. நான் மாட்டி அத போ. கவனிச்சுக்கிறேன். தங்கமே உன்னதான் தேடி நீ எங்க போற? துணைக்கு அதெல்லாம் ஒண்ணும். ஹாய். யார் இது? செம்ம ஃபிகரா இருக்கு. தானா வந்து ஹாய் சொல்லுது. ஹாய் சொன்னா பதிலுக்கு ஹாய் சொல்லணும், அதான் மேனஸ். பிடிக்கலனா ஓகே. ஐயோ, பிடிக்காமல இல்லங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஆக்சுவலி நீங்க எப்பவுமே இந்த மாதிரி ஆப்போசிட் சைடுல தான் வாக் போவீங்களா? எஸ் எஸ், நான் எப்பவுமே ஒரு டிஃபரண்ட் வியூல தான் யோசிப்பேன். நான் ஒரு இயற்கை ரசிகனுங்க. ஓ, பார்த்தாலே தெரியுது. யூ நோ, நானும் உங்களை மாதிரி தான். எதுவா இருந்தாலும் டிஃபரண்ட் வியூல தான் திங்க் பண்ணுவேன். இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த பார்க்ல உங்களை நான் பார்த்ததே இல்லைங்களே. நான் இப்பதான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன். ஓஹோ. பட் என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததும் இனி நம்ம டெய்லி மீட் பண்ணலாம்னு தோணுது. ரியலி? ஆஃப் கோர்ஸ். ஐயோ, என்னால முடியலங்க. மீட் பண்ணுவோம். சரி, நாளைக்கு நீங்க எந்த டைம் வாக்கிங் வருவீங்க? டெய்லி இதே டைமே வந்துடுறேன். டெய்லி இதே டைம் வந்துறீங்களா? சொல்லுவாயம் ஜொல்லுட ஆரம்பிச்சிட்டான். நிச்சயமா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிரும். சிஸ்டர், வாங்க வாங்க வாங்க. ஏய் குலபுதா, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி பசங்களை கூட்டிட்டு நீ குபேரன் வீட்டுக்கு போயிரு. போன உடனே எனக்கு போன் பண்ணு. ஓகே சிஸ்டர். என்னாச்சு? ஓகே, வாக்கிங் போதும், நான் கிளம்புறேன். ஐயோ, என்னங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள வாக்கிங் முடிச்சிட்டேங்கறீங்க? இல்லங்க, நான் டெய்லி 4 ரவுண்ட் தான் போவேன். நாம ரெண்டு பேரும் அந்த பெஞ்சில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாங்களே? நோ நோ, எனக்கு அசோக் நகர்ல ஒரு சின்ன வர்க் இருக்கு, நான் அர்ஜென்ட்டா போகணும். இல்ல, கொஞ்ச நேரம் உங்ககிட்ட மனசு விட்டு பேசலாமேன்னு நினைச்சேங்க. ஓ ரியலி? ஆனஸ்ட்ங்க. சீ நாட்டி. என்னன்னு தெரியல, எனக்கும் உங்க கூட மனசு விட்டு பேசணும்னு தோணுது. சரிங்க. பட் எனக்கு இப்போ வர்க் இருக்கே. ஐயோ, என்னங்க நீங்க? ஆமா, நீங்க கார்ல வந்தீங்களா இல்ல பைக்கா? கார்ல தாங்க வந்தேன். அப்போ நீங்க வேணா என்ன அசோக் நகர்ல டிராப் பண்றீங்களா? அது வரைக்கும் கார்ல
போய்கிட்டே பேசுவோம். குட் ஐடியாங்க. வாங்களே, நான் உங்களை கார்ல டிராப் பண்றேன். ஆனா டிரைவர் இருப்பானுங்களே. டிரைவர் இருந்தா டிஸ்டர்பா இருக்கும். ஆமாங்க. எனக்கு ஆனா ஓட்ட தெரியாதுங்களே. ஆனா எனக்கு தெரியுமே. குபேரா, இன்னைக்கு நீ நரிமுகத்துல முழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஃபிகர் அதுவா நம்ம வலையில வந்து விழுகுது. மிஸ் பண்ணிராத. ஏதாவது ஒரு பிட்ட போட்டு லாக் பண்ணிரு. ஆமா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கார்ல பெட்ரோல் இல்லையா? சேச்சே, அப்படி இல்லைங்க. அது எந்த ரூட்ல போலான்னு யோசிக்கிறேங்க. கிளியரான ரூட்டுக்கு எந்த பக்கம் போகணும்னு யோசிக்கவே கூடாது. எப்படி வேணாலும் போகலாம். எங்க நீங்க ஓட்ட, நான் உங்க பக்கத்துல உட்கார, வண்டியில இளையராஜா பிஜிஎம் ஓட, வாட் a மூமெண்ட்டுங்க. சரி, நீங்க உங்க டிரைவரை அசோக் நகர்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்க. எஸ். வாங்களே போலாம். வாங்க. இங்கே இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சுரேஷ் சார். ஒரு நிமிஷம்டா. நீ என்ன பண்ற? பஸ்ஸை புடிச்சு நேரா அசோக் நகர் வந்துரு. சரிங்க சார், வந்து சரி போ. சரி, நீங்க போய் வண்டி எடுங்க. வாடா வா. ஏன் அப்படி பாக்குறீங்க? You are so beautiful. Thank you. ஸ்டார்ட் பண்ணவா? இங்கேயே வா. You naughty. நான் கார சொன்னேன். Nice drive. Thank you. ஒரு நிமிஷம். என்னாச்சு? இல்ல, நான் வாக்கிங் முடிச்சதும் டெய்லி பாதாம் மில்க் குடிப்பேன். அதான் நான் போய் பாதாம் மில்க் குடிச்சிட்டு வந்துடுறேன். அட இருங்க, அதுக்கு எதுக்கு நீங்க போகணும்? நான் போய் வாங்கிட்டு வர்றேன்.